ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.12ல் 8 to 10 சம்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நாம் 7 சம்ஸ் பார்த்துட்டோம். ரிமைனிங் ஒரு 3 சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? எங்கேயாவது நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக போட வராது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா போட்டலாம் கண்ணா. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். சரிங்களா? வாட் இஸ் த 8th சம் given in the book அப்படின்னா, there is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all round the flower bed. The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குங்களா. ஓகே, இருக்கிறதே சதுரமான வயல் தான். சரிங்களா? அதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குன்னு. சரிங்களா? அதுக்கு உள்ளே ஒரு ஃப்ளார் பெட் போடுறாங்க. அதுவும் ஸ்கொயராக தான் இருக்குது. சரிங்களா? பட் அதுக்குரிய சைடு, அதுக்குரிய அளவெல்லாம் அவங்க கொடுக்கல. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்களா, இந்த ஸ்கொயர் ஃப்ளார் பெட்க்கும் இந்த ஸ்கொயர் ஃபீல்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸில் ஒரு கிராவல் பார்த்துருக்கு இல்லைங்களா, அதோட வித்து தான் இங்கே கொஷினாகவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் அதை 3 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது திஸ் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்டு, திஸ் இஸ் ஸ்கொயர் ஃப்ளார் பெட்டு, திஸ் இஸ் அ கிராவல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டோட்டலாக அந்த ஸ்கொயர் ஃபீல்டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளார் பெட்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ட்ராவலிங் பாத், அதுக்கெலாம் அமௌண்ட் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஏரியாவுக்கு. ஓகேங்களா? ஏரியா ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா rupees 3ங்களாம். எதுக்கு? இந்த ஃப்ளார் பெட்க்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளார் பெட்க்கு rupees 3 per ஸ்கொயர் மீட்டர். அதுக்கடுத்து இந்த ட்ராவலிங் பாத்துக்கு rupees 4. ஓகேங்களா? அப்படி rupees 3யும் rupees 4ம் போட்டு அந்த ஸ்கொயர் மீட்டரை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவோமா, 364 பே பண்ணுவோம். அப்போ எவ்வளோ வித்து அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுதான் வித்து இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் ட்ராவலிங் பார்த்து. ஸோ இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு இருக்கிறதா வித்து. அதே மாதிரி இந்த பக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்மளால் என்னன்னு சொல்ல முடியும், வித்துன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வித்தை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டேன். லெட் த வித் ஆஃப் த கிராவல் பாத் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? let the side of a square flower bed is equal to a. ஏன்னா இந்த ஸ்கொயர் ஃபீல்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. the side of a square field 10 மீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஃப்ளார் பெட்க்கு அவங்க கொடுக்கல. அதனால நாமளா என்ன அசியூம் பண்ணிக்கலாம், a அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம், a அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். எல்லாமே மீட்டரில் இருக்கு இல்லைங்களா. ஸோ வேணா எக்ஸ் மீட்டர், இது a மீட்டர். ஓகேங்களா? அப்படி போடலாம். நம்ம நம்பர்ஸ் போடும்போது அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த வித் ஆஃப் த ட்ராவலிங் பாத் ஃபைன் பண்ணணுமா. சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபுல் 10 மீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே 100 மீட்டர் ஸ்கொயர் தான் டோட்டலாக ஏரியா. இந்த டோட்டல் ஏரியா 100 மீட்டர் ஸ்கொயர் தான். சரிங்களா? அது நமக்கு தேவையாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 364 வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஃப்ளார் பெட்க்கு ஏன்னு போட்டிருக்கேனா, அப்போது ஏரியா ஆஃப் எ ஃப்ளார் பெட் என்ன வரும், ஏரியா ஆஃப் எ ஃப்ளார் பெட் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மீட்டர் இல்லைங்களா. ஓகே, இப்போ இந்த ட்ராவலிங் பாத்துக்கும் என்ன வேணும், நமக்கு அந்த ஏரியா வேணும் இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது இந்த 10லேருந்து இந்த ஏவை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வித்து கிடச்சிரும் இல்லைங்களா. ஐ மீன் இந்த ட்ராவலிங் பாத் கிடச்சிரும் இல்லைங்களா. புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ராவலிங் பாத்தோட தானே வேணும் ஏரியா. அப்போ இந்த டோட்டல் ஏரியாவில் இருந்து இந்த ஸ்கொயர் ஃப்ளார் பெட்டோட ஏரியாவை எடுத்துட்டோன்னா அந்த ரிமைனிங் பார்ட் இதானுங்களே. அப்போ நமக்கு அந்த ட்ராவல் பாத்தோட ஏரியா கிடச்சிருமா. அந்த மாதிரி தான் நாம் இப்போ போட போகிறோம். சரிங்களா? எப்படி போடலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் எ ட்ராவல் பாத்துக்கு, ஏரியா ஆஃப் எ ட்ராவல் பாத்துக்கு வாட் இஸ் இட், இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன வரும்,
10 ஸ்கொயர்னு வரும் மைனஸ் இதோட ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர் இல்லைங்களா. இப்படி நம்ம எடுத்துக்கலாம் 10 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகேவா, இது ஸ்கொயர் மீட்டர்னு எடுத்துக்கலாமா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கால்குலேஷனுக்கு போகலாம். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் பெட்க்கு 3ஆல் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ளார் பெட்க்கு, அப்போது 3a ஸ்கொயர் ப்ளஸ் இந்த கிராவலுக்கு எவ்வளவு ₹4. அப்போ 4 இன்ட்டு இதுக்கு 10 ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகேங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ₹364 கிடச்சிருக்குங்களா. 364 சரிங்களா. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அடுத்து இதில் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 3a ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு 10 ஸ்கொயர் இல்லைங்களா. 4 இன்ட்டு 10 ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 4 இன்ட்டு a ஸ்கொயர். இதோட இதை ப்ராடக்ட் பண்ணுவோம், இதோட இதை ப்ராடக்ட் பண்ணுவோமா. அப்போ மைனஸ் 4a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 364ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இந்த a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர்னு என்ன வரும் மைனஸ் a ஸ்கொயர்னு வரும். இங்கே 4 இன்ட்டு 10 ஸ்கொயர்னா 100, அப்போ என்ன வரும் ப்ளஸ் 400 வரும் இல்லைங்களா. ஈக்குவல் டு 364 இருக்கா. நம்ம எப்பவுமே இந்த வேரியபிளை நெகட்டிவில் வைக்க மாட்டோம்ல. அப்போ இந்த வேரியபிள் அந்த பக்கமும் நியூமரலை இந்த பக்கமும் எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரும் 400 மைனஸ் 364 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணால் 36. தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 6 இல்லைங்களா, 6 மீட்டர். ஓகேவா, இப்போ இந்த ஏன்றது எது இந்த ஸ்கொயர், அதாவது சைடு நமக்கு கிடச்சிருச்சு. சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபீல்டை வந்துட்டு சைடு ஆஃப் த ஃப்ளார் பெட்டை ஏன்னு வச்சோம் இல்லையா. இந்த ஏக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு 6 மீட்டர்னு கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபீல்டு என்னது சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபீல்டு வந்துட்டு 10 மீட்டர். ஓகேவா, அப்போது இந்த 10 மீட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க வித்து இந்த ஸ்கொயர் ஃபீல்டோட சைடு இங்கே இருக்க வித்து 3 சேர்த்தா தானே 10. ஆமாம் தானுங்களே. அப்போ நம்ம இதே மாதிரி எழுதுவோம். நம்ம ஆல்ரெடி வித்துக்கு எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோமா. அப்போது எக்ஸ் ப்ளஸ் இந்த ஏ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸு ஈக்குவல் டு 10. ஓகேவா, அப்போ 2x ஈக்குவல் டு எஸ் 2x ஈக்குவல் டு 10 இருக்குது. இந்த 6 அந்த பக்கம் போனால் மைனஸ் 6 ஆகிடும் சரிங்களா. அப்போது x இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் x இஸ் ஈக்குவல் டுனா 10 மைனஸ் 6 4/2 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்ன்றது என்னது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் வித் ஆஃப் த கிராவல் பார்த்தா அது எவ்வளோ கிடச்சிருக்கு 2 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போது therefore width of the gravel path is equal to 2 meter. இது சென்டிமீட்டர் இல்லை, ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. 2 meter. That's all. This is the answer of the given sum. ஓகேங்களா, சம் வந்து ரொம்ப ஈஸி தான் சரியா. நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, ஸோ நம்ம இந்த ஏ அதாவது சைடு ஆஃப் ஏ அந்த ஃப்ளார் பெட் கண்டுபிடிச்சிட்டோம். இது டோட்டலாக சேர்ந்தா 10. அப்போ இந்த வித்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால தான் நான் x + x + 6ன்னு போட்டிருக்கேன். அப்போ 2x = 10 - 6 4ன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வித் ஆஃப் த கிராவல் பார்த்து 2 மீட்டர்னு கிடச்சிது சரிங்களா. ஓகே, நவ் we will see the next sum. 9th sum என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 women together took 100 eggs to a market. One had more than the other. Both sold them for the same sum of money. The first then said to the second, "If I had your eggs, I would have earned ₹15." To which the second replied, "If I had your eggs, I would have earned ₹6 2/3. How many eggs did each had in the beginning?" நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, ரெண்டு பேர்த்திட்டையும் இருக்கிறது மொத்தமாக வந்து 100 எக்ஸ் சரிங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க
டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 100ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அவங்க முதல்ல கொஷினை வந்து ரீட் பண்ணிக்கலாம். 2 உமன் இருக்காங்களா, ஓகேங்களா? 100 மொத்தமாக வந்து 100 எக்ஸ், 100 முட்டைங்க இருக்குது. ஒருத்தங்கிறத விட கண்டிப்பாக இன்னொருத்தங்க கிட்ட அதிகமாக இருக்குது. ஈக்குவலாக இல்லை. ஈக்குவல்னு சொன்னால் ஈஸியாக 50 + 15 போட்டலாம் இல்லையா? ஆனால் இங்கே ஈக்குவலாக இல்லை, ஒருத்தங்களை விட இன்னொருத்தங்க கிட்ட அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க செகண்ட் இருக்கவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்களாம்மா, உங்ககிட்ட இருக்கிற அளவு எங்கிட்ட எக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வருமாமா, 15 ரூபாய் வந்து எச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, போத் சோல் தேம் ஃபார் த சேம் சம் ஆஃப் மணி. 2 பேரும் சமமான பணத்துக்கு தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஆனால் எவ்வளோ எக்ஸுன்னு தெரியல. 2 பேரும் வந்து அந்த சேல் பண்ண அமௌண்ட் வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற உமன் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அளவு எங்கிட்ட வந்து எக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 15 ரூபாய் கிடச்சிருக்கும், 15 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இருக்கிற உமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற எக் அளவு எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ₹6/2/3, அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, 2 உமன் கிட்டையும் அந்த 2 பெண்கள் கிட்டையும் எவ்வளோ எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் 100 அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒருத்தங்க கிட்ட இருக்கிற எக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற கண்டிப்பாக என்னவா இருக்கும், 100 - x தானே இருக்கும். இப்போ இவங்ககிட்ட 40 எக் இருக்குது அப்படின்னா அப்போ இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக 60 தான் இருக்கும். இல்லை இவங்ககிட்ட 30 இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும், 70 தான் இருக்கும். அது எப்படி வருது, 100 - x தானுங்களே. அதனால் நான் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், லெட் த நம்பர் ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த எக்ஸோட அந்த எக்கு தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ எப்போவுமே அதை தான் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். அதனால தான் லெட் த நம்பர் ஆஃப் எக்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா? அடுத்து இங்கே வந்து காஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால, அமௌண்ட்டை பற்றி கொடுத்துருக்கிறதுனால இவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு இல்லைங்களா? அதனால் இவங்க வந்து ஏ காஸ்ட்டுக்கு விற்கிறாங்க. அதாவது ஒரு முட்டை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முட்டை வந்து ஒரு 5 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாதுன்றனால அதை நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஒருவேளை ஒரு முட்டையை வந்து 4 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். அதனால் அதை வந்து நான் என்னென்னு போட்டிருக்கேன், பின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த ஏவும் பியும் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் 1 எக், ஒரு எக்கோட விலை என்னவா இருக்கும் அப்படின்றது தான். அந்த ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஏ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, செகண்ட் உமன் வந்து பி அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸும் எழுதியாச்சா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது போத் சோல் தேம் ஃபார் த சேம் சம் ஆஃப் மணின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை வச்சு நம்மளால் ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஏ இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ முட்டையோ அதுக்கு எவ்வளோ விலையோ அதை ரெண்டையும் சேர்த்தா தான் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னு தெரியும். இங்கே ஒரு 40 முட்டை இருக்குது, இங்கே 5 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 5 × 40 200ன்னு போட முடியும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு த காஸ்ட் ஆஃப் ஈச் எக் அதை வந்து நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவங்க எவ்வளோ முட்டை வச்சுருந்தாங்க, எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க, ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால பி இன்ட்டு 100 - எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இதை நான் ஈக்குவேஷன் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற உமன் சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற அளவு எங்கிட்ட வந்து எக்கு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 15 ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்களா. ஆனால் அவங்க என்ன காஸ்ட்டுக்கு விற்றுருப்பாங்க, அந்த ஏ காஸ்ட்டுக்கு தானே. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏ இன்ட்டு இவங்க கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் எக்ஸ் அளவு, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் உமன் சொல்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற அளவு, அப்போ எவ்வளவு 100 - எக்ஸ். அவங்க என்ன விலைக்கு விற்றாங்க, ஏ, அப்படி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ருபீஸா, 15 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நான் செகண்டுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து செகண்ட் உமன் என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற அளவு எங்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு 6/2 அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அளவுன்னா ரெண்டாவது பெண்மணி தானே சொல்கிறாங்க. அப்போ முதல்ல இருக்கிறவங்க கிட்ட எவ்வளோ இருக்குது, எக்ஸ் இருக்குது இல்லையா? அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்க, பி. உங்களுக்கு புரியுதா? ஸோ ரெண்டாவது இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற முட்டையளவு எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 6/2 கிடைக்குன்றாங்க. எப்படின்னா அமௌண்ட் மாறாது, அவங்க வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் இவ்வளோ ரூபாய்க்கு தான் முட்டை விற்பாங்க. அப்போ ரெண்டாவது பெண்மணி அந்த பி காஸ்ட்டுக்கு தான் விற்பாங்க, ஒரு முட்டையோட விலை பி. ஓகேவா? ஆனால் வந்து முதல் இருக்கிறவங்களோட நம்பர் ஆஃப் எக்குன்றனால பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/2 இதை நம்ம மிக்ஸில் வந்து இம்ப்ராப்பராக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 6 × 18, 18 + 2 20, 20/3ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா?
இப்போ பாருங்க, நம்ம ஆக்சுவலாக அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ன்னு தானே அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸை மட்டும் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வைக்கலாம். அப்படின்னா அப்போ ஏவுக்கு என்னன்னு போடலாம் இந்த இடத்துல, இந்த பை த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து ஏ வேல்யூ எழுதலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 15/100 - எக்ஸ்ன்னு வருமா. அடுத்தது ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 அப்போ பி என்னன்னு எழுதலாம், 20/3 வரும். இந்த எக்ஸ் கீழே வந்துடும் இல்லைங்களா, எழுதிட்டோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏபி வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. அப்ளை ஏபி வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 100 - எக்ஸ் இல்லைங்களா. அப்போ ஏன்ற இடத்துல 15 என்ன போடுறேன் நான், ஏன்ற இடத்துல 15/100 - எக்ஸ் அப்படின்னு போடுவேன். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, இது ஏ வேல்யூவா, இன்ட்டு எக்ஸ் இருக்குது. இங்கே பீன்ற இடத்துல என்ன போடுவேன், 20/3xன்னு போடுவேன். இங்கேயும் 100 - எக்ஸ் இருக்குது. சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா. அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த 3x இங்கே போகுமா, ஆல்ரெடி 15x இருக்குது. ஓகேவா. இன்ட்டு இங்கே இருக்க 3x அந்த பக்கம் போகுது. இங்கே 20 இருக்குது, ஆல்ரெடி ஒரு 100 - எக்ஸ் இருக்குது. இங்கேருந்து இன்னொரு 100 - எக்ஸ் போகுது. சரிங்களா. அப்போது இந்த இடத்துல 15 × 3 45x². இங்கே 20 இருக்குது, நான் இது ரெண்டுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், 100 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு. இப்போ ஏதாவது சிம்பிளிஃபை ஆகுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 45ஐயும் இந்த 20ஐயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். எந்த டேபிளால், 5 டேபிளால். அப்போ இங்கே நமக்கு 9 கிடைக்கும், இங்கே 4 கிடைக்குமா. அப்போ நமக்கு அந்த பக்கம் என்ன கிடச்சிது, 9x². 9x² இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 × 100 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரல் வேல்யூஸை ஒன் சைடும் இந்த வேரியபிள்ஸை ஒன் சைடும் எழுதுகிறேன். சரிங்களா. அப்போ x² 100 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4/9. ஓகேவா. நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தளவு நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போடுறேன். சரிங்களா. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இந்த சைடு x² 100 - எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4/9. ஓகேவா. அப்போ என்ன ஆகிடும், இங்கே எக்ஸ் வந்துடும், இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், 100 - எக்ஸ் வரும். ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்டுக்கு +or-2/3ன்னு வரும். பட் வந்து இங்கே எக்ஸுன்றது வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதுனால எண்ணிக்கையில் இருக்கிறதுனால மைனஸ் வராது இல்லைங்களா. அப்போ நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள் இந்த இடத்துல இல்லைங்களா. அதனால் நான் நெகட்டிவை விட்டுட்டு x/100 - எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு போட்டுக்கிறேன். இது அண்டர்ஸ்டுட் பாசிட்டிவ்னு இல்லைங்களா. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. அப்போ இங்கே வந்து என்ன வரும், 3x வரும். இந்த பக்கம் 2 × 100 - எக்ஸ்ன்னு வருமா. அப்போ 3x, இங்கே வந்து 2 × 100 200, 2 × - எக்ஸ் 2x. எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வாங்களேன், 3x + 2x is equal to 200. அப்போது 5x is equal to 200. அப்போ பாருங்கள், x is equal to 200/5 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 40ன்னு வந்துருச்சு. சரிங்களா. x என்ன கிடச்சிச்சு, 40 கிடச்சிச்சு. சரிங்களா. ஓகே. இப்போது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நம்ம என்ன வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு உமன் கிட்ட எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், செகண்ட் உமன்கிட்ட 100 - எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா. அப்போது என்ன போட்டுடலாம், number of x with first woman வந்துட்டு 40. ஓகேங்களா. number of x with second woman
உமேன் ஓகேவா உமேன் வந்துட்டு 100 மைனஸ் எக்ஸா அப்போது 100 மைனஸ் 40 இட்ஸ் நத்திங் பட் 60 ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு பர்சன்ட்டையும் செகண்ட் பர்சன்ட்டையும் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன்ட்டை 40 இருந்துச்சு, செகண்ட் பர்சன்ட்டை 60 இருந்துச்சு ஓகேங்களா. அப்போது 40 அண்ட் 60 எக்ஸு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கிட்டையும் செகண்ட் கிட்டையும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் சம் ஓகேவா. புரிஞ்சுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸி தான், நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு see the 10th sum. The 10th sum given in the book is the hypotenuse of a right angle triangle is 25 centimeter and its perimeter 56 centimeter. Find the length of the smallest side ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன் சரிங்களா. நமக்கு தெரியும் இது ஒரு சைடு இது வந்து ஹைபாட்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்கறனால அந்த இடத்துல நான் 25 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து அந்த ஸ்மாலஸ்ட் சைடு இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரில் நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுல எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். இதை குட்டியாகவும் இதை அகலமாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் ட்ரா பண்ணிக்கிற பிக்சரை பொறுத்தளவு இதுதான் ஸ்மாலஸ்ட் சைடா, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், தி லென்த் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சைடு எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டேன், லெட் போட்டுக்கிட்டேன் ஓகேவா. எப்பவுமே நான் கொஷின் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டா ஆன்சர் ஈஸி ஓகேங்களா. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 56 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வச்சு சம்மை நம்ம எப்படி ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் அப்படின்னா, பெரிமீட்டர்னா என்ன, சம் ஆஃப் த 3 சைட்ஸ் தானுங்களே. அப்போது இந்த இடத்துல சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 56லேருந்து 25ஐயும் எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போது சைடு ஆஃப் அனதர் சைடு, நான் ஏபிசின்னு நோட்டேஷன் கொடுத்துருக்கேன். அப்போனா என்ன சைடு அது, ஏபி இல்லைங்களா ஓகேவா. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 56லேருந்து 25ஐயும் எக்ஸையும் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. டோட்டலாக 56, அதில் இது ரெண்டும் போச்சுன்னா இது நமக்கு கிடச்சிரும் இல்லையா. அப்போது 56 மைனஸ்னால் என்ன வருது, 31 மைனஸ் எக்ஸ் ஓகேவா. அப்போது இந்த இடத்துக்கு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 31 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கா. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நம்ம எந்த தியரம் யூஸ் பண்ணலாம், எஸ் நமக்கு தெரியும் பித்தாகரஸ் தியரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தியரத்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம்னா நமக்கு தெரியும் த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 sides ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதும் இதை ஸ்கொயர் பண்ணுறதும் சேம் தான் இல்லைங்களா. அப்போது இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் சரிங்களா. அப்போ ஏபிக்கு நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், இப்போது 31 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம், பிசிக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அப்போ இது வந்து 25 ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே நமக்கு 625 ஈஸியாக கிடச்சிரும். இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்கே 31க்கு என்ன வரும்னா 961 வரும் இல்லைங்களா. 31 இன்ட்டு 31னா 1 6 9 961. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது சரிங்களா. அதாவது இது எப்படி போட்டேன்னா, இந்த 1 அப்படியே போட்டுக்கணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடணும், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே போடணும் சரிங்களா. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போடணும்னா நமக்கு லிங்க் கீழே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 31 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 961 ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும், மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னா அப்போ 30 60 62 எக்ஸ் சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒரு பக்கம் எழுதுவோமா. அப்போ என்ன வரும், 2x ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸு, இங்கே 961 இருக்குது. இந்த நியூமரலையும் இந்த பக்கம் எடுத்தோம்னா மைனஸ் 625 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸு ப்ளஸ் இது சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் 6, அடுத்து இங்கே 5 போட்டோம்னா 3 3
336 வருது இல்லைங்களா நமக்கு. ஓகே, ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்ச அளவு பண்ண முடியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன், நான் டிவைடட் பை 2 போடுறேன். சரிங்களா, என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 2 போட்டோம்னா அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 31x ப்ளஸ் இங்கே வந்து 168 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. சரிங்களா, என்ன கிடைக்குது, 168. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். இங்கே -31, இங்கே 168. ஸோ வந்து 31 வரணுமா, 24/7 போட்டு பார்க்கலாம். 24/7னா 14 வந்துச்சு. அப்போது நான் இங்கே என்ன போடுறேன், -24ம் -7ம் போட்டோன்னா மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிவிடுவோம். 24/7ம் 31 வந்துடும். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 168 கிடச்சிருமா. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிடலாம், x - 24 x - 7 இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போ x - 24 இஸ் ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 24. x - 7 இஸ் ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா, இது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூஸ் தான். ஆனால் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துப்போம், ஸ்மாலஸ்ட் வேல்யூ தானே எடுத்துப்போம். அதனால் நம்ம எதை எடுத்துக்கலாம்னா அந்த 7 எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஸ்மாலஸ்ட் சைடுக்கு வந்து என்னது 7. ஓகேங்களா, அப்போ ஸ்மாலஸ்ட் சைடு 7னா இன்னொரு சைடு பாருங்கள், நான் என்னென்னு போட்டிருக்கேன், 31 - xன்னு போட்டிருக்கேன்னா அப்போ 31 மைனஸ் அந்த எக்ஸோட வேல்யூ 7ன்னு போட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 24ன்னு கிடச்சிரும். சரிங்களா, அவ்வளோதான். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அப்போ 24 + 7 + 25 போட்டு பாருங்களேன். ஓகேவா, இங்கே 31 மைனஸ் எக்ஸா, அப்போ 31 - 7 போட்டிங்கன்னா இங்கே 24 கிடச்சிரும். அப்போ 24 + 7 + 25 போடுங்களேன், என்ன வரும், இங்கே 20 20 40 51 56 கிடச்சிருச்சு இல்லைங்களா. அப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு தானே. அப்போ தேர்ஃபோர் the length of smallest side is equal to 7 சென்டிமீட்டர். அவங்க சென்டிமீட்டர் நோட்டேஷன் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டரில் போடுறோம். சரிங்களா, இதில் எக்ஸும் 24ம் வேல்யூ தான், 7ம் வேல்யூ தான். பட் அவங்க ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்கனால 7 போடுறோம். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டா என்ன வருது, இந்த இடத்துல நமக்கு 24 கரெக்டாக கிடைக்குது இல்லைங்களா, செக் பண்ணால். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த given answer. This is the answer for the given sum. ஓகேங்களா, ஓகே கண்ணா, இதோட வந்து 3.12ல் 10 சம்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா, ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ரீட் பண்ணி அதுக்குரிய மீனிங் மட்டும் புரிஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தான் எப்போவுமே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது சம்ஸ் எல்லாம். ஓகேங்களா, போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வீடியோஸ் வேணும். இப்போ நான் ஒரு செகண்டில் இதை நான் 31 × 31 போட்டேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸு, ஸ்கொயர் ரூட்க்கு, க்யூபுக்கு, ஸ்கொயர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் வீடியோஸ் இருக்கும். அதே நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்தராக முன்னாடி இந்த எக்ஸசைஸ் சம்ஸும் சரி, இதில் வந்து ஆல்ரெடி நான் 7 சம்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் வந்து நீங்கள் பார்க்கணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். களிப்பூட்டும் கடிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, we will meet you in the next video. Okay, thank you so much. Bye bye, take care.